நபர் கமிஷன் வந்து அந்த விசாரணை பண்ணிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து ஒரு காவல்துறை அதிகாரி வந்து அந்த விசாரணை சாட்சி சொல்றவங்க கையை காட்டி செய்தியில் வந்து மிரட்டுற மாதிரி இந்த மாதிரிலாம் வந்து இப்போ மீடியாக்கள் எல்லாம் வருது. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அதாவது இது வந்து இந்த மரணங்கிறது வந்து இப்படி ஒரு யாருமே நினைத்து பார்க்க முடியாத மரணம். குழந்தைகள்லாம் இறந்துருக்காங்க, பெண்கள் இறந்துருக்காங்க, கர்ப்பிணி பெண்கள் இறந்துருக்காங்க. இதிலையும் அரசியல் செய்ய வேண்டும் என்று நினைப்பது ஒரு கீழ்த்தரமான ஒன்றதாக நான் கருதுகிறேன். ஒரு கீழ்த்தரமானது. இவ்வளோ ஒரு மரண ஓலம் கேட்ட பிறகு என்ன பெரிய நமக்கு வந்து பதிவு வந்து என்ன ஆக போகுது? இதிலேயே அரசியல் செய்கிறார்கள் என்றால் அவர்களாம் மனிதர்களே கிடையாது, மனிதர்களே கிடையாது. இதில் வந்து ஒரு உரிய ஒரு உண்மைதான் என்ன அடிப்படையில் நடந்துச்சு. ஏன்னா திருச்சியில் தொடங்கினார். திருச்சியில் தொடங்கும்போது எந்த பிரச்சனையும் கிடையாது, நாகப்பட்டினத்தில் பிரச்சனை கிடையாது, அரியலூரில் பிரச்சனை கிடையாது, நாமக்கல்லில் பிரச்சனை கிடையாது. இங்கே கரூரில் மட்டும் என்ன ஏன் நடந்துச்சு? கரூரில் மட்டும் நடப்பதற்காக காரணம் என்ன? கரூரில் மட்டும் ஏன் ஏற்கனவே முதல் நாளே வந்து பல்வேறு பத்திரிகைகள் இங்கே கரூரில் நடந்தினால் பல பிரச்சனைகள் ஏற்படும் என்று நிறைய பத்திரிகைகள் சொல்லியிருக்காங்க. இதுக்கெல்லாம் யார் காரணம்? எல்லாரும் ஒரு நபரை தான் வந்து கை நீட்டி சொல்கிறாங்க. அந்த ஊர் மக்களாக இருந்தாலும் சரி, மற்ற மீடியாக்களில் வரக்கூடிய செய்திகளாக இருந்தாலும் மற்றவர்கள் கூட ஒரு நபரை தான் அவர் தான் பின்னால் இருந்து இயக்குவதாக சொல்லியிருக்கிறார்கள். அதை வந்து காவல்துறையோ அல்லது சிபிஐ தான் விசாரணை செய்து கண்டுபிடிக்க வேண்டும். அதுக்காக தான் நாங்கள் வந்து இந்த மனுவை நாங்கள் தாக்கல் செய்ய உள்ளோம். சார், அதாவது அந்த நேற்று ஒரு காவல்துறை அதிகாரி பேட்டி கொடுக்கும்போது நாங்கள் வந்து அந்த ரவுண்டான பக்கத்திலே கூட்டம் அதிகமாக இருக்குது, அங்கேயே பேச சொன்னோம். ஆனால் அவங்க தரப்பில் வந்து இந்த மாதிரி இல்லை, அங்கே தான் பேச முடியாது இல்லை சொன்னதுனால நெரிசல் அதெல்லாம் பொய்யுங்க. நாங்கள் வந்து மக்கள் எளிதாக செல்வதற்கும் மக்கள் பெருங்கூட்டத்தில் வந்து போதுமான இடம் எங்கே இருக்குதோ அங்கே தான் கேட்டோம். அவங்க தான் அங்கெல்லாம் கொடுக்க முடியாது, நீங்கள் இங்கே எடுத்துக்கன்னு அவங்க தான் சொன்னாங்க. இந்த இடத்துல தான் கொடுப்போம், முடிஞ்சால் நடத்துங்கன்னு சொல்லி அது ஒரு நாளைக்கு முன்னாடி தான் கொடுக்குறாங்க. அது பத்திரிகைகளில் வந்த செய்தி தான். ஆக வந்து இப்போ எதுனாச்சும் சொல்லலாம். ஏன்னா இப்போ வந்து ஒரு சம்பவம் நடந்த பிறகு நாங்கள் அப்படி சொன்னோம் அப்படி செய்தோம் என்று சொல்வதெல்லாம் வந்து இது வந்து அவர்களுடைய பொறுப்பை தட்டி கழிப்பதாக இருக்கிறது. ஏன்னா உளவுத்துறைக்கு தெரியாதா? ஒரு தலைவர் வருகிறார் என்று சொன்னால் எப்படி கூட்டம் கூடுகிறது? அப்போ உரிய பாதுகாப்பை பொதுமக்களுக்கு வழங்க வேண்டியது அரசினுடைய தார்மீக கடமை. அதிலிருந்து இவர்கள் கடமை தவறி இருக்கிறார்கள். அது எந்த அரசியல் கட்சியாக இருக்கலாம். ஆனால் பொதுமக்கள் கூடுகிற பொழுது, குழந்தைகள் கூடுகிற பொழுது, பெண்கள் கூடுகிற பொழுது அவர்களுக்கு உரிய பாதுகாப்பை தர வேண்டியது அரசினுடைய கடமை. அதிலிருந்து அவர்கள் விலகி இருக்கிறார்கள். ஆமாம், இதில் முழுக்க இதுவரை விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களுடைய பரப்புரையில் எந்த இடத்திலும் காவல்துறை கொடுத்த நிபந்தனைகளை நாங்கள் மீறவில்லை. இல்லை, குடிநீர் வந்து கொடுத்துருந்தாங்க. அதே போல் உணவும் ஏற்படப்பட்டது ஒவ்வொரு இடத்துலையும். இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா மதுரையில் மாநாடு நடக்கும்போது 2 லட்சம் பேருக்கு வந்து உணவு தயார் செஞ்சுருந்தாங்க. 10 லட்சம் குடிநீர் பாட்டில்களை கொண்டு வந்திருந்தாங்க. அதனால் எங்கேயுமே கிடையாது. எல்லா இடத்திலையும் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய மாவட்ட நிர்வாகிகள் அந்தந்த பகுதியில் உள்ளவர்கள் அனைவரும் அந்த பொதுமக்களுக்கு தேவையான உணவு, குடிநீர் எல்லாவற்றையும் கொடுத்துருக்கிறோம். அதுதான் உண்மை. எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா வந்து மரத்திலிருந்து கீழே விழுந்ததுனால தான் ஒரு 11 பேரோட உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கு. அதனால தான் இல்லை சார், இல்லை அது தவறு. அதாவது லத்தி சார்ஜ் பண்ணும்போது அங்கே ஒரு ட்ரைனேஜ் கொட்ட இல்லை. எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி இப்போ அப்டேட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. 4 மணி நேரம் வந்து திட்டமிட்டு தாமதமாக வந்திருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. அதுபோக வந்து அவர் ஆனந்த் அவர்களிடையும் நிர்மல்குமார் அவர்களிடம் தொடர்ந்து வந்து வலியுறுத்தியும் வந்து எச்சரித்தும் கேட்கல. நீண்ட நேரமாக வந்து பார்த்தீங்கன்னா காத்திருந்து தண்ணீர், மருத்துவம் எந்த வசதி செஞ்சு தரலன்னு சொல்லி எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதுமாதிரி கூட்ட நெரிசல் ஏற்பட்ட அழுத்தத்தினால தான் மக்களுடைய உடல்நிலை சூழல் காரணமாக தான் இது நடந்திருக்குன்னு சொல்லி 11 பேரோட உயிரிழப்புக்கு இது முக்கியமான, குறிப்பாக மரத்திலிருந்து கீழே விழுந்ததுனால தான் அந்த இடத்துல ஒரு இல்லை சார். அதாவது இல்லை சார், மரத்துலேருந்து கீழே விழுந்ததுன்னா ஏன் உடனடியாக உடற்கூறாய்வு செஞ்சு இரவோடு இரவாக ஏன் நீங்கள் வந்து அவங்களுடைய கொடுக்குறீங்க? இன்கொஸ்ட் ரிப்போர்ட் நடத்துனீங்களா? மரத்துலேருந்து விழுந்ததுக்கும் குழியில் விழுந்ததுக்கும், இந்த லத்தி சார்ஜ் மூலியமாக குழியில் விழுந்ததுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இதெல்லாம் வந்து இதுவரையும் உடல் அந்த அந்த சீராய்வு இது வந்து எங்களுக்கு இன்னும் வரவில்லை. இதெல்லாம் வந்த பிறகு நாங்கள் அடுத்த கட்டத்துக்காக முகவும். ஆகவே ஏன் வந்து உடனடியாக, ஏன்னா இரவு வந்து எப்போதுமே வந்து அடாப்சி செய்ய மாட்டாங்க, போஸ்ட்மார்ட்டம் செய்ய மாட்டாங்க. அந்த வழக்கில் இரவோடு இரவாக 39 பேருக்கு செஞ்சுருக்காங்க. இதுக்கு என்ன காரணம்? அதுக்கு போதுமான மருத்துவர்கள் எங்கேருந்து அவங்க இறக்குமதி செய்யப்பட்டாங்க? அந்த உடற்கூறாய்வு செய்வதற்கான அனுபவமோ அவர்களுக்கு அந்த படிப்போ இருக்கிறதா? இதெல்லாம் ஒரு முக்கியமான கேள்வி. இதெல்லாம் வந்து எங்களுடைய மனுவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். உங்களுடைய புகாரில் இந்த இறந்து போன 41 பேருமே வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்து தான் இறந்து போனதான சாத்தியக்கூறுகள் எதுவும் அதில் எதுவும் மிஸ்மேட்ச் இருக்கான்றதை செக் பண்ணியிருக்கீங்களா? சார், அவங்க வந்து
உங்களுக்கு இன்கொஸ்ட் ரிப்போர்ட்டே சொல்லவே சார், எந்த உறவினர்கள் வந்து அவங்களை அடையாளம் காமிச்சாங்க, இது இன்னார் எங்களுடைய உறவினர்னு எங்கே இன்கொஸ்ட் ரிப்போர்ட் எப்போ நடத்துனீங்க? இரவோடு இரவாக வந்து நீங்கள் போஸ்ட்மார்ட்டம் பண்ணிவிட்டு காலையாக கொடுத்துட்டீங்களே. அப்போ எதுக்காக இறந்து போனாங்க? அவங்க உண்மையான இத்தனை பேர் இறந்து போனாங்களா, அல்லது ஏற்கனவே மருத்துவமனைகளில் இறந்தவங்களையும் இதில் ஒரு கணக்கு காண்பித்தீர்களா? இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த சந்தேகங்களை எல்லாம் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தன்னுடைய மனுவிலே இன்றைக்கி ஏற்படுத்தி சொல்லியுள்ளார். அவைகளுக்கெல்லாம் உரிய பதில் கிடைக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம்.